ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தனியா கொஞ்சம் எடுத்து வானலில் போட்டு ஒரு சின்ன கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க. அது கூட சீரகமும் மிளகும் கொஞ்சம் சோம்பும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துடுங்க. இதெல்லாம் எதுக்குன்னா, இது மசாலாக்காக மசாலா ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா சைட் பை சைட் மட்டனை கொஞ்சம் நல்லா கழுவி மஞ்சள் உப்பு தூள்லாம் போட்டு குக்கர் வச்சு ஒரு 4-5 விசில் விட்டுக்கோங்க. இன்றைக்கி 1/2 kg மட்டனுக்கு நீங்கள் எவ்வளோ மசாலா வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. தனியாலேயே கொஞ்சம் 4-5 வத்தல், காஞ்ச மிளகாய், கொஞ்சம் பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் இருந்தால் அதையும் சேர்த்து போட்டு வறுத்துருங்க. அதில் ஒரு கருவேப்பிலை, ஒரு கொத்த கருவேப்பிலையை அதையும் அருவி போட்டு சேர்த்துடுங்க. அதுக்கப்புறம் தேங்காய்க்கு ஒரு மூடி தேங்காய் ப்ளஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேங்காயை எடுத்து துருவி வச்சுக்கிட்டுங்க. அதை வானலில் போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வானலில் எண்ணெயை ஊற்றி அதில் தாளிக்கிறதுக்காக பிரிஞ்சி இலை, சோம்பு போட்டு தாளிச்சிட்டு ஆனியனை நிறைய கட் பண்ணி வச்சு அதையும் சேர்த்து வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் அரைச்சி எடுத்துருக்கேன். அதையும் போட்டு வதக்கிட்டு நல்லா வதங்கினதுமே இந்த மசாலா ஐட்டமுக்கு ரெடி பண்ணி வச்ச தனியா மசாலாவும் தேங்காயும் ஒன்றா போட்டு நல்லா அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயத்தில் தக்காளி கொஞ்சம் 2 தக்காளி நான் 1/2 kgக்கு 2 தக்காளி தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இந்த ஃபைன் பேஸ்ட் இப்படி தான் இந்தளவுக்கு இருந்தால் போதும். மட்டன் குக்கரில் இருந்து எடுத்து அதே தண்ணியோட அப்படியே சேர்த்துக்கோங்க. முடிஞ்சால் பாதி வேக வைங்க. நான் இதில் 3/4 வேக வச்சுட்டேன். இதில் மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மிளகாய் தூள், மட்டன் மசாலா நான் போட்டிருக்கேன். சில பேர் உங்கள் விருப்பம். நல்லா மசாலா வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா அரைச்சி வச்ச விழுதை அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வைங்க. நல்லா கொதித்து வந்ததும் கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து மேலாப்பா தூவி விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இன்றைக்கி இது மட்டன் குழம்புன்னு நினைக்காதீங்க. இது மட்டன் குழம்பு தான். பட்டு நான் செஃப் கிடையாது. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். டேஸ்ட்டு பார்த்தோம். சாப்பாடு அருமையாகவே இருந்தது.